பேதுருக்கு எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நம்ம ஏதாவது விசாரிக்கிறதுக்கு நம்ம சொந்தக்காரங்கள நிறைய பேர் வருவாங்க, விசேஷங்களை விசாரிப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் நடந்ததுன்னா விசாரிப்பாங்க. விசாரணை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். ஏதோ ஒரு நம்ம டெத் வீட்டுக்கு போனோம்னா, இப்போ நம்முடைய சொந்தத்தில் யாராவது மரித்திருப்பாங்க, நம்ம போய் விசாரிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு ரொம்ப நெருங்கின சொந்தம்னா ஒரு அரை மணி நேரம், ரொம்ப நெருங்கின உறவுன்னா நமக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம அந்த டெத்து சாவு எடுக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் அப்படி இருக்க முடிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் போய் தலையை காட்டிட்டு அப்படியே வந்துடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறேன். இல்லையா? டெய்லி நான் விசாரிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உன்னை விசாரிக்கிறேன், ஒவ்வொரு நிமிடம் விசாரிக்கிறேன். ஆனா நான் உன்னை விசாரிக்கிறது சரி, ஆனா நீ என்னை தேடி வருகிறாய். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நான் விசாரிக்கிறேன், ஆனா நீ என்னை தேடுறது கிடையாது. உண்மைதானே? இல்லையா? எல்லாம் இருக்கிறீங்க. இல்லையா? நான் உங்களை விசாரிக்கிறேன், ஆனா நீங்க என்னை தேடுறது கிடையாது. நீ என்னை தேடினா தானே நான் உன்னை விசாரிக்க முடியும். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் நம்ம கட்டளையா கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விசாரிக்கிறேன், அதனால உன்னுடைய கவலை எல்லாம் என் மேல வைக்கும். சங்கீதத்தில் 55:20 சொல்லும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. எல்லாம் சரி, நான் உன்னை விசாரிக்கிறப்பா, நான் விசாரிக்கிறது நான் இருக்கிறேன். ஆனா என்னை தேடி என்னிடத்துல வராதபடிக்கு தடையா இருக்கிறது காரியம் என்ன? ஒரு வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க சிந்தித்து பார்க்கணும். என்னன்னு சொன்னா, ஒரு படிப்பறிவறியாத ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் இருந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க சொன்னார் என்று சொன்னா, இப்ப இருக்கிற நாட்களில் நீங்க படித்து இருக்கிறீங்க, உங்களை கொண்டுதான் தேசத்துல ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர போகிறார். இல்லையா? முதலாவது நாமும் நம்முடைய சபையும் எழுப்புதல் பாதையில கொண்டு வரும். அப்புறம் தான் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வரப்படும். நம்ம சர்ச்சில் 4 செவத்துல நம்ம அப்படியே உள்ள உட்கார்ந்துட்டு இல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, நம்மை விசாரித்தது போல நம்முடைய விசாரணை மற்றவர்களிடத்தில் இருக்க வேண்டும். இல்லையா? ஏன்னா ஆண்டவர் 2 பேரிடத்தில் விசாரிக்கிறார். 2 பேரிடத்தில் விசாரித்த போது ஒருத்தனுக்கு சாபத்தை கொடுக்கிறாரு, ஒருத்தனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இல்லையா? ஆண்டவர் தான் விசாரிக்கிறார். 2 சம்பவம் நடக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் தேடுவதற்கு முன்பாக ஆண்டவர் யாரோடு இடைபெறுகிறாங்களா? ஆண்டவர் நேரடியாகவே இடைபெற்றார். நீங்க ஆதாமை எடுத்தீங்கன்னா, ஆதாம் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், ஆண்டவர் உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு பேசி குளிர்ச்சியான வேலையில பேசி கொண்டிருந்தான். ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து பேசிட்டு இருந்தார். எல்லா இடத்துல நேருக்கு நேரம் தான் பேசினார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவரால் உருவாக்கப்பட்ட, அவரால் சந்ததியில் பிறக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு சாபத்தையும் ஒரு மனிதனுக்கு வாக்கு தத்தத்தையும் ஆண்டு தந்தது. இல்லையா? ஏன் அவனுக்கு சாபத்தை கொடுத்தார் என்று சொன்னால், அவனுடைய சகோதரனை அவனுக்கு கொண்டது நிமித்தமாக ஆண்டவர் அவனை சபித்தார் என்று சொல்லிப்பார். இல்லையா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நான் விசாரிக்கிறதெல்லாம் சரி, என் விசாரணை எப்படி இருக்க வேண்டுமா? இல்லையா? ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் உன் முகநாடி வேறுபட்டது என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் காயினை விசாரித்தார், உன் முகநாடியே வேறுபட்டது என்று விசாரித்த போது காரணம் என்னவென்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவ மகிமை எழுந்து அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் சந்ததி பிறக்கிறது. முதலாவது யார் பிறக்கிறாரா? காயின் பிறக்கிறார். வாசிக்கும் போது 1வது வசனம், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவன் காயின் என்று பெயரிட்டான். ஆதாம் ஏவாளை அறிந்த போது அவனுக்கு ஒரு முதல் குழந்தை பிறகுறது காயின், இரண்டாவது ஒரு குழந்தை பிறகுறது ஆபேல்.
அவன் ஆபேல் என்ன பண்றாராம்? மந்தைகளை மேய்க்கிற, ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. முதல் சந்ததி பிறக்குது. ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு தன்னுடைய கரத்தினாலே தன்னுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அது முதலாவது யார் என்று சொன்னால் காயின், இரண்டாவது ஆபேல். அவன் என்ன பண்றாரு? ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது அங்க சில நாட்கள் சென்றதுக்கு அப்புறம் 2 பேர் காணிக்கை கொண்டு வராங்க. இல்லையா? 1வது 2வது வசனம் வாசிக்கும் போது அவங்க காயின் ஆபேல் 2 குமாரர் பிறக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பேர் காயின், 2வது ஆபேல். 2 பேருமே வேலை செய்யறாங்க. ஒருத்தர் ஆடுகளை மேய்க்கிறான், ஒருத்தர் வயல்ல வேலை செய்யறான். சில நாள் சென்றதுக்கு அப்புறம் காணிக்கை கொண்டு வராங்க ஆண்டவருக்கு. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகள் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். 2 பேரும் காணிக்கை கொண்டு வராங்க. காயின் எப்படி கொண்டு வராரா? வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காணிக்கையை, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். அது முதலாவது நல்ல பலன் என்று சொல்லப்படல. ஆனால் ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையில சொல்லப்படுகிறது, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் அவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல முதன்மையான காரியத்தை செய்த ஆபேல் தனக்கு இருக்கிறதுல, தனக்கு உண்டாயிருக்கிற காரியத்துல முதலாவது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தலையீற்று வருது. அந்த தலையீற்றுல கொழுமையானவைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். இதனால 2 பேருக்கு கருத்து வேறுபாடு நடக்குது. அல்லேலூயா. யாரு? சகோதரர் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு. காயினையும் அவன் காணிக்கும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இதுதான் அவனுடைய கோபம் வருவதற்கு காரணம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொன்னால், உங்களை விசாரித்து ஒரு வழியில நடத்துகிறார் என்று சொன்னால், நீ தெளிவான வழியில் நடக்கிறேன்னு சொல்லி நல்லா கவனித்து பாருங்க. அல்லேலூயா. பிசாசானவன் உங்களை வழி நடத்துவான், ஆண்டவர் வழி நடத்துவார். பிசாசானவன் உங்களை எப்படி தெரியுமா வழி நடத்துவான்? உலகத்தின் ஆசைகளை காட்டி கொண்டு போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் சிற்றின்பங்களை காட்டி கொண்டு போவான். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் காட்டுவான். நீ வா, இதுல வா. அத வசனம் சொல்லப்படுது, இடுக்கமான வாசல் வெளியே பிரவேசிக்க நாடு. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமும் வழி அகலமா இருக்கு. பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமா தான் இருக்கும். இடுக்கத்தின் பாதையில நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா தான் உங்க ஆத்மா தேவ சமூகத்துல கொண்டு போய் சேரும். இங்க காயினுடைய முகம் வேறுபட்டது. ஏன்னா கர்த்தர் அவனோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவன் கொண்டு வந்த காணிக்கையில வசனம் சொல்லப்படுகிறது, காயின் நிலத்தில் இருக்கிற கனிகளை தான் கொண்டு வந்தான்னு சொல்லி. ஆனா ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையில தலையீற்றுகளிலும் அதுல கொழுமையானவர்களை கொண்டு வந்த அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதனால முகம் வேறுபட்டது. சகோதரர்களுக்கு கருத்து வேறுபாடு. மந்தையில வனாந்தரத்துல பேசிட்டு இருக்கும் போது காயின் எழும்பி அவனை கொலை செய்த வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் காயினை பார்த்து முகம் நாடி வேறுபட்டது என்னன்னு சொல்லி கேட்ட போது ஆண்டவர் சொல்றாரு, பதில் பாருங்க. 7வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் முகநாடி வேறுபட்டதுக்கு என்ன? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருக்கா அது மேன்மையா இருக்கு. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுகிறது. இல்லையா? நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நன்மை செய்கிற அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அந்த நாட்களில் ஒரு மகிமையான வாழ்க்கையா இருந்திருக்கு. நான் யோசிப்பேன், இந்த வசனங்களை தியானிக்கும் போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே என்னையெல்லாம் அந்த நாட்களில் நான் பிறந்திருப்பேன்னா உங்களோடு எப்படி உறவாடி இருப்பேன்னு சொல்லி நான் யோசிப்பேன். அல்லேலூயா. ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்.
நாம் அவரை கண்டு விசுவாசிக்கிறோம்ல, காணாமல் அவரை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் புறஜாதியா இருக்கிற நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாக தான் அவருடைய பிள்ளைகளாக அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவி ஆனது ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு. நீ புத்திர சுபகாரத்தில் அவர் அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுபகாரத்தை பெற்றிருக்கிற அப்படி இருக்கிற ஆண்டவர் காயனுக்கு பதில் கொடுக்கிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்க. அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் நடந்த காரியம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்வான். அல்லேலூயா. சகோதரன் யாரு? மூத்தவன் இளையவனை கொலை செய்யறான். வராது ஆண்டவர் இரண்டாவது விசாரிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் விசாரிக்கிறார் சொன்னா, ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை கூப்பிட்டு இருக்குது. வாசிக்கலாம், அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்லைங்க பாஸ்டர், நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதையை சொல்லுவீங்கல்ல. இங்க காயர் என்ன சொல்றாரு? நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ற, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமா யார் எழுப்பி வந்தாலும் சரி, நீங்க அவர்களுக்கு விரோதமா எழும்ப வேண்டாம். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். நீங்க அவர் ரத்த பலிக்கு நீங்க பாத்திரம் அல்ல. நீங்க தேவ சமூகத்தில் உங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரித்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க எழுப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் யுத்தம் செய்ய மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறாரு. நீ விசாரிக்கிறதுக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதற்கு நீ கர்த்தரை தேடி வந்தா தான் ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். நீ ஆண்டவரை தேடாமல் என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, உன் இஷ்டம் போல நடக்கலாம் என்று சொன்னால் உன் ஆத்துமா பாதாளத்தின் வாசலிலே நரகத்திற்கு போகும் என்று சொல்லி நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என்று சொன்னால் ஆத்துமாவை கொடுத்த தேவன் அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாதத்தை இருக்கார். அல்லேலூயா. ரத்தம் பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் பேசுனது தேவ சமூகத்திலே. அவருடைய சத்தம், ரத்தத்தின் சத்தம் கேட்டபடி ஆண்டு இறங்கி வந்து காயினை கேட்கிறாரு, உன் சகோதரன் என்ன செய்தார் என்று சொல்லி. என்ன பண்ண ஒரு சகோதரனை, ஏன் அவனை கொலை செய்த என்று சொல்லி ஆண்டு விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, சாபத்தை கொடுக்கிறார். பாருங்க 11வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கிறாரு, நியாயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ பூமியில சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் சபித்தார். யார? காயனை சபித்தான். சொல்றான், இவ்வளவு பெரிய தண்டனை நான் பூமியில எப்படி இருப்பேன், என்னை எல்லாரும் கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை போட்டாரு. ஆனா நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், அவன் சந்ததியிலிருந்து ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை விசாரிக்கிறது ஒருவர் உண்டு. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு விரோதமா யார் எழுப்பி வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா யார் பொய் சொன்னாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் சரி, எதை குறித்து நீ கவலைப்படாத. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்த என்னவென்று சொன்னால், 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லப்படுகிறது, இந்த காயினுடைய சந்நிதியில் இருந்த ஒரு தேவ மனிதன் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டு, எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு, அவன் சகோதரனை கொண்டுட்டாரு, நான் அதுக்காக பார்த்தனால நான் கர்த்தரோடு உருவாடுவேன், கர்த்தரோடு சஞ்சரிப்பேன் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்ட. வாசிகளா 24வது வசனம். அல்லேலூயா. யாரு தெரியுங்களா? காயினுடைய சந்ததியில பிறந்த ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டு, அந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரோடு சஞ்சரித்து பேசிக் கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் மனிதர்கள் அதே அநேகம். அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு எதிர்பார்க்கிறது, என்னை தேடி வா, உன்னை விசாரிக்கிறது நான் இருக்கிறேன். நான் விசாரிக்கிறது நான் இருக்கும்போது நீ ஏன் மனுஷனை தேடி போற? உன்னை விசாரித்தும் காரியங்களே ஆசீர்வாதமாய் சாபமாய் இருக்கிற காரியங்களே ஆசீர்வாதமாய் மாற்றுறது கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வசனம் உன் கூட இருக்குது, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன். ஆனா என்னை விட்டு விட்டு நீ உலகத்தை தேடி போவது என்ன?
இல்லையா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். என் தகப்பன் சகோதரன் அவன் சகோதரன் கொன்றது உண்மைதான். ஆனா என்னை விசாரிப்பதற்கு நான் கர்த்தரோடு உருவாடுவதற்கு அது தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த தேவன். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர், ஒன்று ஏனோக்கு, எலியா. 2 பேருமே தேவ சமூகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் என்னை விசாரிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரிகிறது. நீ பாவம் செய்தால், நீ பாவம் செய்யும் போது நீ 4 ரூமுக்குள்ள ஒரு பாவம் செய்யணும்னு சொன்னா அது யாரும் பார்க்கலன்னு சொல்லி நீ நினைக்காத. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், விசாரிப்பார். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவனுடைய தேவன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் ஆண்டவர் எப்படி விசாரிக்கிறாரா? நம்ம செய்யற தப்பு, நம்ம செய்யற பாவங்களை ஆண்டவர் விசாரிக்கிறாரு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை என்று இந்த சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை 10 கட்டளை, பிரதான கட்டளை. என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில், அல்லேலூயா, பெற்றோர்கள் செய்கிற தவறை விசாரிக்கிற தேவன் யாருக்கு தெரியுமா? நீங்க பண்ற தப்பு உங்க பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் விசாரிப்பார். வசனம் தெளிவா சொல்லுது. நான் ஒன்றும் பொய் சொல்லல, வசனத்துக்கு புறம்பா எதுவுமே நான் பேசல. இல்லையா? நான் பண்ற தப்புன்னு என் பையனுக்கு தான் வரும். வசனம் சொல்லப்படுகிறது, அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் என்று சொல்லி. இல்லையா? நான் தப்பு பண்ணனா என் பையன் என் 3ஆம் தலைமுறை விட்டு ஆண்டு விசாரிப்பேன். விசாரிச்சு பதில் கொடுத்துதான் போவார். பதில் கொடுக்காமல் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். இல்லையா? பெற்றோர்கள் கவனமா இருங்க. நீங்க என்ன தப்பு செய்யறீங்களோ, நீங்க என்ன காரியம் செய்கிறீங்களோ அது உங்க பிள்ளைகளுடைய சந்ததியில் தான் வந்து விழும். அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அதே ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரா? 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று. அல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன், உங்கள் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவன், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் அவனுடைய பாவத்துக்கு தகுந்த தீர்ப்பை வழங்குகிறவர், பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பண்ற தப்பு, எங்க அம்மா அப்பா பண்ற தப்பு, அவங்க அப்பா அம்மா பண்ற தப்பு எல்லாம் நான் தான் பதில் சொல்லணும். அல்லேலூயா. அதான் 3ஆம் 4ஆம் தலைமுறை. நீங்க பண்றீங்கன்னா உங்க பிள்ளைகள் இருக்கும். அல்லேலூயா. என்னை விசாரிக்கிற என் தேவன் என் கூட இருக்கிறார். நான் இந்த பாவங்களை எல்லாம் விட்டு என் தேவ சமூகத்தில் மீண்டும் திரும்பி வருவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் என் பிள்ளைகள், நான் செய்த தவறுக்கு என் பிள்ளைகள் என்ன செய்யும்? என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கும் போது அவரை விட்டு நான் உலகத்தின் ஆசைகளை தேடி விக்கிரகத்தை தேடி ஓடுவதை பார்க்கிலும் அவரை தேடி வந்தா என்னை விசாரித்து என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்த என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா காயினை சபித்த அதே ஆண்டவர் இங்க இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
அதனுடைய 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். இங்க ஆண்டவர் 2வது விசாரிக்கிறாரு. யாரு கிட்ட? ஆகார் கிட்ட விசாரிக்கிறார். ஆகார் யார் என்று சொன்னால் எகிப்து தேசத்திலிருந்து வந்த அடிமை பெண். யாருக்கு? சாராய். ஆபிரகாம் சாராளுக்கு சாராய் அடிமை பெண்ணா இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? அவனுடைய நாச்சியாராய் இருக்கிற சாராய் விட்டு ஓடி போறான். ஓடி போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் அவரை கேட்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியில் அருகே இருக்கிற நீருட்டண்டையில கண்டு, சாராய் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி கேட்ட போது அவன் சொல்றான், உண்மை சொல்ற தேவ சமூகத்துல தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் தான் நீ கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆகார் சொல்றான், என் நாச்சியார் விட்டு நான் ஓடி போறேன், என் நாச்சியார் என்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றான். ஏன் கொடுமைப்படுத்துறான் என்று சொன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஆகார், அடிமை பெண்ணாக சாராய்க்கு அடிமை பெண்ணாக வந்த ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியாக சாராய் கொடுக்கிறான். சாராளுக்கு பிள்ளை இல்லை. அதனால என்ன பண்ற, அடிமை பெண் இருக்கிற, நீ கல்யாணம் பண்ணு, அதுல என் சந்ததி வரட்டுன்னு சொல்லி ஆகாரை திருமணம் செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கர்ப்பம் தரித்தால், கர்ப்பம் தரிக்கும் போது சாராளை பார்த்து என்ன நடக்கிறான்? அற்பமா நினைக்கிறான். 4வது வசனம். அவள் கர்ப்பம் தரித்தால் அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினான். ஆகாரு அடிமை பெண்ணா வந்துட்டேன், நீ ஆபிரகாமுக்கு மனைவி ஆயிட்டேன். ஏன்னா ஆண்டவர் அழைக்கிறார், நீ வானத்தும் தேசத்தையும் உன் இடத்தையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சாராளுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாம் திருமணம் செய்த ஆகாருக்கும் அது உண்டு. அதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கிருந்து வர, எங்க போற? என் நாச்சியார் இடத்துல ஓடி வர. ஏன் நாச்சியார் இடத்துல ஓடி வந்தானா, சாராள் என்ன பண்றான்? அவரை கடினப்படுத்தினாள், மிகவும் வேதனைப்படுத்தினாள். அவ அப்பமா என்ன நிமித்தமாக அவ போய் ஆபிரகாம் போய் சண்டை போடுற. ஆபிரகாம் சொல்றாரு, உன்னோட அடிமை பெண்ணு, நீ போய் அவளை என்ன வேணாம் பண்ணிக்கா, உன் கையில் இருக்கிறான்னு சொன்னதுமே அவள் கடினப்படுத்த தொடங்கினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவளை கடினமாக நடத்தினால், அதனால அவளை விட்டு ஓடி போன போது ஆண்டவர் அவளை வனாந்தரத்திலே இருட்டண்டையில கண்ட போது சொல்றாரு, ஆண்டவர் எங்கிருந்து ஓடி வர சொல்ல, கர்த்தருடைய தூதனானவர் 9வது வசனம் வாசிக்கும் போது, நீ மீண்டும் திரும்பி போ, உன் ஆச்சாரனை கீழரு, பின்னும் கர்த்தர் அவரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவே, அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். பின்னும் கர்த்தர் தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். முதலாவது காயினுக்கு சாபத்தை கொடுத்தார். காயினுடைய சந்ததியில் வந்த ஏனோக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவனோடு சஞ்சரித்தார். 2வது ஆகார் அற்பமாய் சாராய் அற்பமாய் நினைச்சா, அதனால கடினப்படுத்தப்பட்டு ஓடி வந்தா. ஓடி வந்த போது தூதன், கர்த்தருடைய தூதனான்னு சொன்னாரு, நீ மீண்டும் போ, உன் ஆச்சாரனை கூட நீ கர்ப்பவதியாய் இருக்கிற, ஒரு குமாரன் பெறுவேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடு, அவன் பெரிய ஜாதி ஆவான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இல்லையா? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆகார் தன் நாச்சியார் அண்டையிலே போய் அடங்கி இருக்கிறான். அடங்கி இருந்த போது பிள்ளை பெறுகிறது. ஈசாக்கும் பெறுகிறான். ஈசாக்கும் பிறந்தான். ஈசாக்கும் இஸ்மவேல் 2 இருக்கும் போது சாராள் சொல்றான், ஈசாக்கை காட்டில் இஸ்மவேல் பெரியவனாயிருவானோ என்று சொன்ன போது அவன் ஆபிரகாம் என்ன பண்றான்? ஒரு துருத்தில தண்ணியை கொடுத்து ஆகார அனுப்புறான், பிள்ளையோடு அனுப்புகிறான். வாசிக்கலாம் 21ஆம் அதிகாரம். ஆண்டவர் அங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை இங்க நிறைவேற்றுகிறாரு. 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்து ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில தண்ணியும் எடுத்து ஆகாருடைய தோல்வி மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு பெயர்சபா வனாந்தரத்துக்களே அழைத்து திரிந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்க சொன்னாரு, நீ பிள்ளை பெறுவ, இஸ்மவேல் என்று பேருண்டு. பிள்ளை பிறந்தது, ஈசாக்கும் பிறந்தான். ஆண்டு சொல்றார், இஸ்மவேல் நிமித்தமாக நீ விசனப்பட வேண்டாம், உன் பிள்ளையா இருக்கிற, உன் சந்ததியா இருக்கிற, உன் ரத்தமா இருக்கிற ஈசாக்கின் மூலியமாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அமைதியா இருந்தான். ஆனா இஸ்மவேலுக்கு சொன்னார்கள் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதான் நம்ம விசாரிக்கிறது. ஆண்டவர் விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல, அதை விசாரித்து அது நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம்
பிள்ளை துருத்தியில் இருக்கிற தண்ணி செலவழிந்த பின்பு அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறான். ஆகார் வனாந்தரத்தில் அழுகிறான். பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் மீண்டும் திரும்பி வராரு, விசாரிக்கிறாரு. 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அம்பு எய்யற தூரம்னு எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. பிள்ளை இங்க இருக்குது, ஒரு அம்பு விடுறோம்னா எத்தனை கிலோமீட்டர் போகும். அங்க போய் உட்கார்ந்து அழுகிறான். பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் ஆகார இடத்துல பதில் வருது. ஆண்டவர் விசாரிக்கிறாரு ஆகாரை பார்த்து, ஆகாரே பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விசாரிக்கிறாரு. எழுந்து பிள்ளையை எடுத்து அவர் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. என்னை விசாரிக்கிற தேவன் என்னை அப்படியாய் விடுவருகிற அல்ல, என்னை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக. அல்லேலூயா. சொல்லப்படுகிறது, தேவன் அவருடைய கண்களை திறந்தால் அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவண்டை கண்டு துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தால், தேவன் பிள்ளையாண்டவனோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்தான், வில்வித்தையிலே வல்லவனானான் என்று சொல்லிப்பார். இல்லையா? ஆண்டவர் என்னை விசாரிக்கிறார், என் குடும்பத்தை விசாரிக்கிறார். அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல, பாதியில அவர் முடிவு வரியந்த நிலை நிறுத்தி நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் நடத்துகிறது. இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தேடி வந்தால் தான் நான் உன்னை விசாரிக்க முடியும். நீ என்னை தேடாமல் ஆண்டவரை விசாரிக்கிறதுல சொன்னா நான் எப்படி உன்னை விசாரிப்பேன்? இல்லையா? கர்த்தரை நீங்க தேடும் போது ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கு. வேதம் தெளிவா சொல்ற, அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. உங்க கவலை அவர் மேல வைத்து விட்டு நீங்க அமைதியா இருங்க. அவர் உங்களை விசாரித்து உங்க கவலைகள் எல்லாவற்றையும் போக்கி சமாதானத்தின் வழியிலும் சந்தோஷத்தின் பாதையிலும் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவரா இருக்கார். அல்லேலூயா. அதை விட்டு கர்த்தரை தேடாமல் கர்த்தருடைய வழியிலே நடவாமல் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறதில்லை, என்னை பார்க்கறதில்லை, என்னை ஆசீர்வதிக்கிறதில்லை என்று சொல்லி தேவன் மேல் குறை கூறுவதை விட்டு உங்களுக்கு இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்து கர்த்தரை தேடுகிறதுக்கு முழு மனதோடு திரும்பி வாங்க. கர்த்தர் உங்களை விசாரித்து ஆசீர்வதித்து நடத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பண்ற தப்பு உங்க பிள்ளைகளுக்கு வரும், உங்க பிள்ளைகளுக்கு போகும். நீங்க நிதானமாய் தேவ சமூகத்தில் இருங்க, வசனங்களை வாசிங்க, ஞானிங்க, கர்த்தரோடு பேசுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை விசாரித்து நிமித்தமாக தான் நான் உங்களுக்கு குறிக்காரன் நினைக்கிறேன். அவர் என்னை விசாரிக்காம செத்து போன்னு சொல்லி விட்டுருந்தாருன்னா இப்போ 8 வருஷம் ஆயிருக்கு. அல்லேலூயா. அவர் என்னை விசாரித்து நிமித்தமாக தான் நான் உங்க ஊழியக்காரன் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறபடியால் தான் நான் தைரியமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். உங்களை விசாரிப்பதற்கு தடையாக என்ன இருக்குதோ அதை விட்டு நீங்க தேவ சமூகத்தில் திரும்பி வாங்க. அவர் உங்களை விசாரித்து நடத்த வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நியாய தீர்ப்பிலே விசாரிப்பதற்கு 12 அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு நாட்களில் நம்ம விசாரிப்பதற்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாட்களில் நம்ம விசாரிப்பதற்கு ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்கள் 12 கோத்திரங்களில் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது நம்ம விசாரிக்கிற தேவன் அவர் நியாயாதிபதியை நிற்பார். இல்லையா? ஆண்டவர் கேட்ப, நான் உன்னை விசாரிச்சேன் இல்ல, நான் உன்னை விசாரிக்க வந்தேன் இல்ல, ஏன் என்னை விட்டு போட்டு நீ விக்கிரகத்தை தேடி போன? என்னை விட்டு போட்டு பேசாத தெய்வத்தை ஏன் தேடி போன? வசனம் இருக்கிற கடைசியா வாசித்து முடிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 115வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவா. நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அது கோர்வையா வாசிக்கும் போது நல்லா இருக்கு பாருங்க. அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிலிருந்து பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதிலிருந்தும் கேட்காது, அவைகளுக்கு மூக்கிலிருந்தும் முகராது, அவைகள் கைகளிலிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையில் சத்துவம் விடாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்கள்? சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கிற 4வது வசனத்திலிருந்து
9வது வசனம் 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நீங்க அதை வாசித்து பாருங்க, பாட்டா பாடலாம். அவைகளுக்கு கண்களிலிருந்து வாயிலிருந்து பேசாது, கண்களிலிருந்தும் காணாது, காதிலிருந்தும் கேட்காது, மூக்கிலிருந்தும் முகராது, கையிலிருந்தும் தொடாது, காலிலிருந்து நடவாது, தொண்டையில் சத்தமும் விடாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். ஹலோ, பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது அவர் ஆராதிக்கிறது. நான் உங்களை விசாரிக்கிறேன்னு சொன்னா, நான் உங்களை விசாரிக்கிறேன்னா, நான் உங்களை விசாரித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னா, நான் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் விசாரிக்கிறேன்னா இது என் மேல் விழுந்த கடமை. அதே போலதான் என்னை விசாரிப்பதற்கு தேவன் ஒருவர் உண்டு. நான் உங்களை விசாரிக்கலைன்னா அந்த விசாரணைக்கு நான் ஆண்டவருக்கு பதில் கொடுக்கணும். ஏன் என் பிள்ளை நீ விசாரிக்கல, ஆண்டவர் என்னை கேட்பார், நான் பதில் கொடுக்கணும். நான் உங்களை விசாரிக்கல, ஆண்டவர் என்னை கேட்பாரு, நீங்க வந்திருக்காங்கல்ல, உடம்பு சரியில்லை, புதுசா வந்திருக்காங்கல்ல, ஏன் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரு, நான் பதில் சொல்லணும் ஆண்டவர். அதே போலதான் ஆண்டவர் உங்களை விசாரிக்க வரும்போது நீங்க ஆண்டவரை தேடாம ஆண்டவரை விட்டு வழி நீங்க இப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் எப்படி உங்களை விசாரிப்பார்? அல்லேலூயா. அவர் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் தான் உங்களை கவலையெல்லாம் வைத்து விடுன்னு சொல்லி பேதுரு தெளிவா சொல்றாரு. ஏன்னா பேதுரு தேவனோடு கூட நடந்த அப்போஸ்தலர், ஒரு பிரதான அப்போஸ்தலர். அவர் விசாரிக்கிறாரு. அவர் விசாரிச்சுதான் பின்மாற்றத்துல போன பேதுருவை தேடி வந்து விசாரிச்சுதான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம். சரி, போயிட்டே இருக்கு. ஒரே கடைசி வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம். மீன் பிடிக்க போறாங்க. ஆண்டவர் மரித்து மீன் பிடிக்க போகும்போது பேதுருவும் யோவானும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் வராது, கரையில் நின்று இருக்கிறாரு. கரையில் நின்று இருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதாவது இருக்குதுமா என்று சொல்லி. பேதுரு ஆண்டவரே என்று சொல்லி வஸ்திரம் இல்லாத தண்ணியில குதிச்சிட்டான். ஆண்டவர் வந்து விசாரிக்கிறார், ஏன் பேதுரு உடனே என்ன பண்ண சொல்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பின்மாற்றத்தில் போன பேதுருவை தேடி வந்து ஆண்டவர் விசாரித்து மீண்டும் அப்போஸ்தலனாக தன்னோட பொறுப்பில் நிறுத்தினார். அல்லேலூயா. ஏன்னா பேதுரு மேல வைத்திருக்கிற திட்டம் அந்த பாதாளத்தின் வாசலை திறக்கிறதுக்கு திறவுகோல். இந்த கல் மேல் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி சபைக்கு பிரதானமாய் அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இயேசு கடற்கரையில் நின்ற போது கர்த்தர் அவளை தேடி வந்து விசாரிக்கிறார், பேதுரு எங்க போன, ஏதாவது இருக்குதா கூட. அதுக்கப்புறம் ஆண்டு கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா, என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 முறை கேட்டவர் பேதுரு மனம் உடைஞ்சு அழுதார். இல்லையா? ஆண்டவர் நம்மை விசாரிக்கும் போது நம்முடைய இறுதியை பூரிப்பார். ஆண்டவர் என்னை விசாரிக்கும் போது என்னோட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் தான் நான் தைரியமா சொல்றேன், ஆண்டவர் உங்களையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இல்லையா? தேவசம தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். கண்களை மூடி, காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செய்த போது அவன் ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் தேவ சமூகத்தில் பேசுகிறது. ஆண்டவர் தான் விசாரித்தார், காயினுக்கு சாபத்தை கொடுத்தார். ஆனா காயின் சந்ததியில ஆண்டவர் ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவ மனிதனை தெரிந்து கொண்டார், அவர் ஏனோக்கு. 2வது ஆகார் ஆண்டவர் விசாரிக்கிறாரு. தன் நாச்சியாரை விட்டு ஓடி போய் இருந்த ஆகாரை ஆண்டவர் மீண்டும் நீ போ, அவனை பெரிய ஜாதியாக்குக, அவனுக்கு இஸ்மவேல் என்று பேர் என்று சொன்னார். ஆண்டவர் அதே போல ஆகாருக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். விசாரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய கவலைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். ஆணையிட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவ சமுத்திரம் போகிறார். அந்த காரியத்திற்கு ஆண்டவர் என்னை விசாரிக்காதபடி ஏதாவது தடைகள் இருக்கும் என்று சொன்னார். இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுங்க. அப்பா, உம்மை விட்டு நான் தூரம் போயிருக்கிறேன், உம்மை விட்டு நான் வழிவெளிக்கு போயிருக்கிறேன், உன்னை தேடி வந்து என்னை விசாரிக்கிற நாட்களில் நான் விட்டு விலகி போயிருக்கிறேன். இனி அப்படி அல்ல ஆண்டவரே, இனி அப்படி அல்ல. உம்மை தேடி வருகிற பிள்ளைகளாய், உம்மை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர்,
தேவன் நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும், இன்னும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் தீரக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும், கட்டுகளும் உடையும் கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் கரிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கண்மலைகள் தீரக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும், கட்டுகளும் உடையும் கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் கரிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோம், இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். தகுதியே இல்லை என சொல்வோம், இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், இன்னும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், இன்னும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நம்மை விசாரித்து நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. தேவசமத்தில் தாழ்த்தி கொடுப்போம். அவர் நம்மை விசாரிக்க கூடாதபடி ஏதாயிலும் தடைகள் இருக்கும் என்று சொன்னால் தேவசமத்தில் ஒப்பு கொடுத்து மனதிரும்புங்க. ஆண்டவர்களோடு இடைப்பட்டு வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படித்த எங்கள் நல்ல பிதாவே, தேவர்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ எங்களை விசாரிக்கிற தேவன். அப்பா ஸ்தோத்திரம். காயினுடைய முகம் வேறுபட்ட போது விசாரித்த தேவன். ஆண்டவரே, அவருக்கு சாபத்தை கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே அவர் சந்ததியில ஏனோக்கி ஆண்டவர் தெரிந்து கொண்டு உம்மோடு சஞ்சரித்துக் கொண்டது போல ஆண்டவரே நாங்கள் உம்மோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆகாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினீர். விசாரித்து அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் விளையாடானை கரம் பிடித்து நடத்துவது போல எங்கள் விசுவாச குடும்பங்களின் கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள் ஆராதனை கடந்தது ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.